ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ணால பார்த்தா ஒரு அத்தாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூட முடியாத ஒரு நினைச்சா கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து நான் இந்த லெவல்ல வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்க எல்லாம் வந்து டைரக்டாவே பாக்குறீங்க, கொடுத்து வச்சவங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி நீங்க வேண்டுங்க, உங்களோட இஷ்டத்தை விட்ட வேண்டுங்க, நிச்சயமா நடக்கும். மீ ட்ரூ அப்படின்ற ஒரு வார்த்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுதான் பாருங்க. ஸோ இது வந்துட்டு என்னோட பாட். ஸோ இதுதான் I want the young people to understand how to manage the failure. Effort, dedication, work hard. Don't just work, outwork yourself. Be the best version of yourself. Your determination when you have nothing. Your attitude when you have everything. It's the idea that matters. It didn't matter where you come from or what your background is. படிப்பு மட்டும் கேரியர் இல்ல, ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சுகிட்டு இருக்கும்டா. அதை கண்டுபிடிச்சு கடினமா உழைச்சா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாகலாம்டா. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? எனக்கு இங்க எதுவுமே பிடிக்கல. உங்கள் வாழும் நம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதுல இருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. மறுபடியும் அந்த வழி திடீர்னு தாங்கவே முடியல. அது போகணும்னு தான் ஜிம்முக்குள்ள நுழைச்சேன். தடை அதை உடை, புது சரித்திரம் படை. நமது வழி அதை ஒளி, புது வழி பிறந்திடும் உறுதி. தடை அதை உடை, புது சரித்திரம் படை. நமது வழி அதை ஒளி, புது வழி பிறந்திடும். நூறாக படை நூறாக, தொட்ட இடமெல்லாம் தூளாக, நேராக வழி நேராக, வெல்லலாம் காலம் நாளாக. முதலாளர்கள் தூக்கட்டும், காலமெல்லாம் மாறட்டும், தோளோடு தோள் சேரடா. தோல்வியினில் வேர்வைகள் கூடட்டும், வேகம் எல்லை மீறட்டும், முன்னோக்கி நீ ஓடடா. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு கிரிக்கெட்டரான கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிசிஏ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட கனவு, என்னோட நம்பிக்கை எல்லாத்தையும் சாவடிச்சிட்டானுங்கண்ணா. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
வந்து யார் ஹீரோன்னு என்ன கேட்டாரு. அவரு தான்ப்பா ஹீரோ அப்படின்னு அவர் சொல்றான். சிரிக்கிறாங்க, மொத்த க்ரௌடு சிரிச்சாங்க. இந்த மூஞ்சியெல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு. அந்த பையன் பட்ட வேதனையும் கஷ்டமும் ஊர் உலகத்துல எந்த நடிகனுமே பட்டது. சூர்யா அவருக்கு நடிக்க தெரியல, நடக்க தெரியல. டெஃபினெட்லி ஒரு நல்ல நடிகர் ஆக மாட்டார் நான் நினைச்சேன். தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும், ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. சூர்யா சிவகுமார் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லதில்ல கிங் மேக்கா. ரீவைண்ட். தோத்து போனா மாதிரி உட்கார்ந்து நினைக்கவே வரா. இந்த மாதிரி நிறைய வார்த்தை கேட்ட சார், உன்னால எதுவும் செய்ய முடியாது. கேட்கிற ஒவ்வொரு தடவையும் மனசு வலிச்சது. அது என்ன இப்ப சொல்றப்போ பயமா இருக்கு. தோத்தியா ஜெயிச்சியான அடுத்தவன் சொல்லக்கூடாது. உனக்குள்ள இருக்கிறவன் சொல்லணும். மொத்தத்துல பாரி எளிமையா சொல்ல வர்றது என்னன்னா, வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். நான் மெசேஜ் சொல்றியா?